இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவர் தந்த ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாளில நாம தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்த வார்த்தை என்ன அப்படின்னா, முகாந்திரம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், முகாந்திரம் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு ரீசன் இல்லாம, இல்ல முகாந்திரம் இல்லாம நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார மாட்டோம், அப்படித்தானே? இந்த வசனத்தை எனக்கு வாசிக்கும் போது டக்குன்னு ஒரு இந்த முகாந்திரம் இல்லாமல்ன்ற வார்த்தை வந்து எனக்குள்ள ரொம்ப அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா அது எனக்குள்ள பேசிட்டே இருந்தது அந்த வார்த்தை. அதுக்கப்புறம் அதை கடந்து போயிட்ட பிறகும் நடக்கும் போதும் நிக்கும் போதும் இந்த வார்த்தை, இந்த முகாந்திரம் இல்லாமல் அப்படின்ட்டு ஒரு காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து முகாந்திரம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்யறது இல்லை, அப்படிதானே? இன்னைக்கும் கூட வந்து நான் இந்த பிரேயர் அட்டன் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து நான் நேத்துல இருந்தே யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படி வந்து ஆண்டவர் வந்து நம்மள கனெக்ட் பண்றாரு ஒவ்வொரு பீப்புள் கூட. நம்ம நினைப்போம் நிறைய நேரங்கள்ல நம்ம சிலரை சந்திக்கிறது, இல்ல சிலர் கூட பேசுறது, அவங்களோட குணாதிசயங்களும் நம்மளோட குணாதிசயங்களும் முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். ஆனா நம்ம அவங்கள நம்ம சந்திப்போம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு புது கனெக்ஷன். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில இது நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. எப்படின்னா, நீங்க ஒரு கார்னர்ல இருப்பீங்க, அவங்க வேற ஒரு எதிர் துருவங்களா இருக்கிற ஒரு கேரக்டர் உடையவர்களா இருப்பீங்க. ஆனா வந்து உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இது எதனால ஏற்பட்டது? எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம்? எப்படிதான் நல்ல ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை நம்மளை விட அவங்க வயசுல கூடுதல் இருப்பாங்க. நம்மளுக்கும் அவங்களுக்கும் சேம் ஏஜா இருக்காது. இல்ல நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மள ஒன்றிணைத்திருப்பார். அப்ப நம்ம நினைச்சு பார்க்கலாம், எப்படி இல்ல நம்ம சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாவற்றிற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு அப்படின்றது வந்து உண்மையாவே நம்ம வந்து நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் அதை தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இன்னைக்கும் வந்து நான் யோசிக்கும் போது எப்பவுமே நினைப்பேன், செல்வியும் என்னுடையும் கனெக்ஷன் எப்படின்னா, ரியலி அவங்க கத்தார்ல இருந்த வரைக்கும் நாங்க ஒரு நாளும் ஒரு ஆண்டவரை பத்தியோ எதை பத்தியோ பேசினால சர்ச்ல ஒரே ஒரு தடவை பார்த்து மீட் பண்ணிருக்கோம். அவங்க வந்து ஆசையா ஒரு மாதிரி எவ்வளவோ வருஷ பழக்கம் உள்ளவங்க மாதிரி அவங்க வந்து பேசி ஆசையா பேசிட்டு போனாங்க. அப்ப கூட எனக்கு வந்து திரும்பி அவங்க கூட அந்த கனெக்ஷன் ஏற்படுமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் பார்க்க போனா இப்ப வந்து எங்களுடைய கனெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல வந்து அப்படி ஒரு டெய்லி பேசுகிற அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இல்ல டெய்லி. ஆனா ஒரு ஐக்கியம் எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது. அது எப்போ அப்படியே இப்ப தோணுது, அது முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தி இருக்க மாட்டார் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஆராதனை, அந்த பாடல் ஆராதனையை நடத்தின மார்கரெட் அக்காவும் அதே மாதிரிதான். அவங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டதுன்னே, எங்க சர்ச்ல இருந்து ரொம்ப வருஷமா அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லாம இருந்தது. பட் ஒரு நாள் திடீர்னு அவங்க கூட பேசுறதுக்கும், அவங்க கூட நிறைய காரியங்களை அவங்க கூட அவங்களுடைய வாழ்க்கை பாதையில என்னையும் ஆண்டவர் அவங்க கூட ஒரு நடத்தி கொண்டு வந்து சேர்த்தாரு. இப்பவும் நாங்க வந்து நிறைய கனெக்ஷன் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஐக்கியம் எங்களுக்குள்ள இருக்கும். அப்ப இன்னைக்கு நாங்க 3 பேரும் ஒரே இவன் 3 பேருமே கத்தார்ல ஒரே சர்ச் போயிருக்கோங்க. அப்போ நினைக்கும் போது முகாந்திரம் அப்ப இன்னைக்கு இந்த முகாந்திரம் இல்லாமல் ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதே நேரத்துல இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அவங்களுடைய அந்த பாடல் இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது, முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் ஒன்றையும் செய்கிறவர் அல்ல அப்படின்றத திரும்ப திரும்ப எனக்கு அதை உணர்த்தி தந்து கொண்டே இருந்தார். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரையாச்சும் மீட் பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா, அது முகாந்திரம் இல்லாமல் இருக்காது, ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் இருக்காது என்பதை நாம புரிந்து கொள்ள வேணும். நம்ம எந்த ஒரு ஐக்கியமா இருந்தாலும், எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நிறுத்தினாலும், சில நேரம் நம்மள அறியாமலே நம்ம ஒரு இடத்துல, ஐயோ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம், ஏன் இந்த பீப்புளை மீட் பண்ணோம், எதுனா ஐயோ இவங்க நம்மள ஹர்ட் பண்ணிட்டாங்களேன்னு கூட நம்ம நிறைய நேரம் இந்த இடத்துக்கு வராம இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துலயும் கொண்டு போய் விடுறவர் இல்லை, யாருடைய கையிலையும் பிடிச்சு கொடுக்கிறவர் இல்லை. இப்ப நம்ம இன்னைக்கு இந்த முகாந்திரம் இல்லாமல் 2 மனுஷருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை குறித்து அவங்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முதலாவது நம்ம வந்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி போதும். அப்போ இந்த வசனம் தான் இந்த செய்திக்கு ஆதாரமான
நான் வாசிக்கும் போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தின அந்த வசனம். இந்த இடத்துல வந்து தாவீது, உங்களுக்கு எல்லாருக்குமே தாவீது கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து இந்த இந்த எல்லா இன்சிடென்ட்டுமே நம்ம அடிக்கடி வாசி எல்லா வசனங்களுக்குமே நம்மளுக்கு தெளிவா நல்லா தெரியும். தாவீது எத்தனாவது குமாரன், தாவீது எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார், எல்லா காரியங்களும் தெரியும். ஆனா இந்த இடத்துல இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்குது தெரியல, எனக்கு வந்து அதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னா, தாவீது வந்து அனுப்பப்படுறார், தகப்பனால தன் சகோதரரை பாக்குறதுக்கு அனுப்பப்படுறாரு. அதுக்கு முன்னாடி அவரை அவர் மேல ஒரு அபிஷேகம், அவரை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தம் அங்க ஆண்டவரால சாமுவேல் மூலமாய் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து தாவீது கேக்குறாரு, யுத்தம் நடக்குது, தன் சகோதரரை பார்க்க போற இடத்துல என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணும்போது அவருடைய சகோதரன் வந்து அங்க திட்டும் போது அந்த இடத்துல சொல்றாரு, நான் இங்க வந்ததுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், நான் வர்றதுக்கு முகாந்திரம் இல்லையா? ஏன்னா அந்த முகாந்திரம், தான் அங்கு சென்று அந்த இடத்துக்கு செல்லப்பட்ட முகாந்திரம் என்ன என்பதை தாவீது அறிந்திருந்தார். ஒருவேளை இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க இங்க வந்திருக்கிறதுக்கு முகாந்திரம் நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, என்னால ஒண்ணும் முடியல, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்தவருடைய வார்த்தையை கேட்டு கொஞ்சமாவது என்ன இல்லைன்னா என்ன ஏன் இந்த இடத்துல நான் நிக்கப்பட்டிருக்கிறேன், எதுக்கு நான் இந்த எஸ்தர் ஜெபக்குழுல ஒரு அங்கமா இருக்கிறேன், இல்ல என்ன எதற்கு ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார், இந்த இடத்துல நான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னா இதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு என்பதை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். இங்கேயும் நீங்க பார்க்கும்போது தாவீதுக்கு அந்த முகாந்திரம் என்ன என்பது தெரிந்திருந்தது. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு அந்த முகாந்திரம், ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிற நோக்கம் இல்ல அந்த முகாந்திரம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரிடத்துல கேட்டு அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். எப்படின்னா, ஆண்டவரே நீர் என்ன செய்ய நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், என்ன முகாந்திரத்திற்காக நீர் என்னை இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறேன். நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்லுவேன், போராடி உளுந்து உருண்டு பைத்தியமாகி ராத்திரியும் பகலும் உட்கார்ந்து 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 வசனத்தை எழுதி 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 தியானித்து கற்றுக்கொண்ட காரியங்களை ஒரே நாளில உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்றதுக்கு நிறைய ஆலோசனைகளை, அதுவும் இல்லாம ஆண்டவர் வந்து செல்வி ஆண்டவர் வழி நடத்துற விதம், செல்விய பெருமைக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ஆண்டவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தாரு, ஆனா அதை எப்படி நடத்தணும் அப்படின்னு லாஸ்ட் வீக் கூட சகோதரி சொன்னாங்க, எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுன்ட்டு அத பேரை கூட மாற்றி வைக்கிறோம். ஒவ்வொரு படிப்படியாய் ஆண்டவர் வழி நடத்துற. அதை விட எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இது என்னன்னா, டெய்லி இப்போ ஒரு ஊழியத்தை நடத்துறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம தான் வந்து அந்த அந்த மெசேஜ் கொடுக்கணும், நம்ம தான் எல்லாரையும் இது பண்ணோம், அப்படி இல்லாம ஒவ்வொருவருக்கும் சான்ஸ், அது இல்லாம கரெக்டா அதை ஞாபகப்படுத்துறது. அக்கா இன்னைக்கு நீங்க ரெடி, இன்னைக்கு நீங்க மெசேஜ், இன்னைக்கு நீங்க சில நேரம் மறந்துட்டா கூட அவங்க ஞாபகப்படுத்துற ஒரு காரியம். அதே மாதிரி எந்த ஒரு இதனாலும் கரெக்டா ஒவ்வொருத்தரையும், அதான் நினைப்பேன், நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க, நம்மளுடைய காரியத்தையே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் எப்படி ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஊர்ல வந்து எங்க ஊருக்கு பக்கத்துலதான் அவங்களுக்கும் சொந்த ஊரு. எனக்கு தெரியும், நம்ம அங்கெல்லாம் வளர்ந்திருந்தோம் அப்படின்னா நம்மள எப்படி ஒரு பெண் குழந்தைகள்னா அவங்க நம்மள எப்படி வச்சு நம்ம ரொம்ப ஆண் பிள்ளைகளை வளர்க்கிற அளவுக்கு தைரியமாவோ இல்ல எப்படியோ வளர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அவங்கள சிறு வயதுல இருந்தே ஆண்டவர் வந்து இந்த காரியத்திற்காய் அவர் பக்குவப்படுத்தி அவர் வழி நடத்தி எல்லா விஷயத்திலயும் அவரையே சார்ந்திருக்கிற மாதிரி பண்ணி, ஊழியத்திலயும் சரி. இன்னொன்னு, எல்லார்கிட்டயுமே தைரியமா பேசுவாங்க. ஈவன் நானே தைரியம் அப்படின்னுவாங்க எல்லாரும், ஆனா நான் எல்லார்கிட்டயும் போய் ஈஸியா பேச மாட்டேன். ஆனா இவங்க ரொம்ப சகஜமா எல்லார்கிட்டயும் பேசி எல்லாருமே ஃப்ரெண்ட் பிடிச்சிடும். சோ நிறைய காரியங்களை ஆண்டவர் சிறு வயதுல இருந்தே கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ஒரு முகாந்திரம் இல்லாம இப்ப எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும், அப்படிதானே? சோ அதே மாதிரிதான் வந்து எனக்கு தெரிந்த ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னோடு பயணிக்கிற நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வழியா. அப்போ அவங்க ஒரு இடத்துல இப்ப நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் இந்த காரியங்களை அவருடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்க மாட்டார். ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை வழியா போயிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களை இன்னைக்கு உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கிறார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நான் நிச்சயமா நம்புறேன், நீங்களும் வந்து நோட்டு போட்டு உட்கார்ந்து வேதத்தை தியானித்து எழுதுகிறவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அநேக நேரத்துல அதை சொல்லுவேன். நீங்க நிறைய கற்றுக்கொள்ளும் போது அது வந்து அநேக நேரங்கள் இப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப மெடிடேஷனுக்குன்னு உட்கார்ந்து தியானிக்கிற காரியம் கிடையாது. எப்பயோ தியானித்தது ஒரு வார்த்தையை தருவாரு, அப்படி நடக்கும் போதும் நிக்கும் போதும் தூங்கும் போதும் அந்த வார்த்தையை
இது பேசணும் இது பேசணும் இது இந்த மாதிரி அந்த காரியங்களை எடுத்து தருவார். கடைசியில உட்கார்ந்து எழுதி ஏதோ வந்து உட்காருவேன் உங்க முன்னாடி. ஆனா அவர் அதுக்கு மேல வேற அவர் என்ன பேச சித்தமா இருக்கிறாரோ அந்த காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் கற்று தருவார் ஆவியானவர். அப்போ ஒரு முகாந்திரம் இல்லாம நம்மள எந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா நீங்க ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே நாங்க ஒரு கத்தால திறப்பிலேன்னு ஒரு ஜெப இது இருக்கு. இப்போ ரொம்ப அதுல வந்து நான் முன்னாடி வந்து ஒரு ஃபயர் மாதிரி அதுல இது பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தா அதுல இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அவங்களுக்குன்னு ஆண்டவர் தனித்தனியா ஊழியங்களை பிரித்து கொடுத்து அவங்க ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்காங்க. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் அந்த தைரியமாய் ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்கிறதும் அந்த வார்த்தைகளை மற்றவரிடத்துல கொண்டு போறதும் ஒரு அடிப்படை அவங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ எனக்கு அது குறித்து பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே போல இன்னைக்கு எஸ்தர் ஜெபக்குழுல இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கணும். உங்களுக்குன்னு சில ஆத்துமாக்களை ஆண்டவர் தந்த ஆத்துமாக்களை நீங்கள் வழி நடத்துகிறவர்களா இருக்கணும். ஒருவேளை என்னால முடியாது, நான் பேச முடியாது, நான் மோசைய போல நான் என்னால பேச ஐயோ நான் திக்குவாயும் மந்தனா உடையவனா இருக்கிறேன் அப்படி இப்படின்லாம் நீங்க நினைக்கிறவர்களா இருக்கலாம். நான் என்னது போய் பேசுறது, நான் எப்படி வந்து ஐயோ எப்படி போய் மத்தவங்க முன்னாடி போய் நிக்கிறது, இல்ல எப்படி பேசுறது அப்படின்னு நீங்க ஒருவேளை நீங்க அப்படி இருக்கிறவர்களா இருந்தா ஒருவேளை உங்களுக்கு ஒரு சான்ஸ் நீங்க இன்னைக்கு இந்த மெசேஜ் கொடுங்க, இல்ல நீங்க இன்னைக்கு இந்த பாடல் ஆராதனைய நீங்க வழி நடத்தணும், இல்ல நீங்க இத காரியத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்தது அப்படின்னா அந்த பொறுப்பை தயவு செய்து தட்டி கழிக்காதீங்க. அது ஏன் அப்படின்னா அந்த எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்களிடத்துல கொண்டு வந்திருக்க மாட்டார். எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு உட்கார வைத்திருக்க மாட்டார். அப்ப எந்த அதுக்காக நீங்க ஓடாதீங்க. நான் இதை செஞ்சிருட்டா அதை செஞ்சிருட்டா இத பண்ணிருட்டா, இந்த சிஸ்டர் இத்தனை பேரை ஆதாயப்படுத்திட்டாங்க, இந்த சிஸ்டர் அவ்வளவு பேரை ஆண்டவர் உங்களுக்கு என்ன வழி நடத்துறாரோ யார் இடத்துல பேசுவாரு உள்ளுக்குள்ள. நீ போனியா பேசுனியா, வசனத்தை பேசுன்னு கூட இல்ல, ஏதோ ஒண்ணு நீ பேசுனியா நான் இவங்க கிட்ட பேச சொன்னேனே சம்பந்தமே இருக்காது, இவங்க கிட்ட இன்னைக்கு போன் பண்ணி பேசு அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துவார். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, யார் இடத்துல பேச சொல்றாரோ ஒருவேளை அவங்க உங்க சத்ருவா இருக்கலாம், தொடர்ந்து உணர்த்திட்டே இருப்பார் போய் பேசு. அந்த சூழ்நிலையை அவர் உருவாக்கி தருவார். நீங்க எதுக்கு மேல சொல்ல, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு. நம்ம நிறைய நேரத்துல நம்ம சும்மா இருக்கிறதுல ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நம்ம நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போய் மாட்டிக்கிறது. அப்போ முகாந்திரம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கு நடக்காது. முகாந்திரம் இல்லாம நம்ம இந்த இடத்துல இருக்க மாட்டோம். முகாந்திரம் இல்லாம ஒரு சகோதரி வந்து நம்ம இடத்துல ஒரு பொறுப்பை ஒப்படைக்க மாட்டாங்க. அதே போல நம்ம ஒரு வளர்ந்த பிறகு நம்ம மற்றவர்களை வழி நடத்துறதுக்கும் ஆண்டவர் நம்மள பயன்படுத்துவார். சோ அப்ப எல்லா விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் இருக்கு. இதுல இருந்து நீங்க நினைச்சுக்கணும், நான் இப்போ அந்த மாதிரிதான் ஏதாச்சும் ஒண்ணு நான் ஏதோ ஒரு இடத்துல நான் உட்கார்றேன், இல்ல ஏதோ இடத்துல போறேன், இல்ல எங்க இருக்கிறேன், ஏதாவது ஒண்ணு யாருக்கிட்டயாவது பேசுறேன். சில நேரம் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன், அமைதியா அந்த நாள் பூரா அமைதியா போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா யாரோ இப்போ ஒருத்தங்க கிட்ட நிறைய நேரம் நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ மனசுக்குள்ள ஓடும், ஓகே முகாந்திரம் இல்லாம இது நடக்காது, ஒரு ரீசன் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்றத இந்த காலங்கள்ல நாம புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளும் போது நம்ம ஒருவேளை பிரச்சனைகள்ல போயிட்டு இருந்தா கூட ஒரு ரீசன் இல்லாம ஒரு முகாந்திரம் இல்லாம ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம 2 பேருடைய வாழ்க்கைய இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீதும் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாய் சொல்லப்படுகிறவர். ஏன்னா எல்லா காரியங்களும் கர்த்தர் வந்து தாவீதுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் உண்டு. தாவீதுக்கு நிச்சயமாய் வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நடக்கிற காரியங்கள், பழைய ஏற்பாட்டு கால மனுஷனான தாவீதுக்கு புதிய ஏற்பாட்டு காரியங்களும் புதிய ஏற்பாட்டு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் அவருக்கு வாக்கு பண்ணி இருந்தாரு. அதே போல வந்து இன்னொரு கேரக்டர் வந்து யோசேப்பும் அதே போலதான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாய், ஒரு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு முன்னடையாளமாய் இருக்கிற ஒரு கேரக்டர். அப்போ 2 பேரையும் கம்பேர் பண்ணி நம்ம முகாந்திரம் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சுதான், நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கும் போது நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும். நம்ம சோர்ந்து போகிற நேரங்கள்ல கர்த்தர் நம்மள தேற்றி வழி நடத்துவார். இப்போ அவங்க 2 பேருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாக்கு பண்ணினார். வாக்கு தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:1.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லேகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இந்த இடத்துல தாவீதுன்னு குறிப்பிடப்படல. ஆனா ஈசாயின் குமாரனாகிய ஒரு ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புறேன், அங்க அவனுடைய குமாரனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில அந்த முன்குறித்தல், அந்த வாக்கு தத்தம் அங்க சொல்லப்படுகிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் எப்பவும் சொல்லுவேன், நம்மளுக்கு வாக்கு தத்தம் ஆண்டவர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வரும்போது நம்மளுக்கு வாக்கு தத்தங்களை நமக்கு கண்டிப்பா ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருப்பார். எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் ஒரு நித்திய வாக்கு தத்தமாய், நித்திய உடன்படிக்கையாய் நம்ம கூட அது நம்மள கடைசி வரைக்கும் வழி நடத்துறதா இருக்கும். இப்ப எனக்கு தந்த வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, தாவீதுக்கு அளித்த கிருபைகளை நிச்சயமாய் நித்திய உடன்படிக்கையாய் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே நான் முன்னாடிலாம் அந்த வசனங்களை எப்பொழுதுமே சொல்லி 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 இப்பவும் சரி, எப்பவுமே எனக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, தாவீதை போல ஆண்டவர் எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை வனாந்திரம் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை நிலைநிறுத்த வல்லவர். ஏன் அப்படின்னா, அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு ஒரு முகாந்திரம் இல்லாம, ஏன்னா ஒரு சங்கீதமும் நீதிமொழிகளும் தவிர ஒரு சாதாரண ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்துல பிறந்து, ஆனா அப்பா அம்மாக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததே ஒழிய அவங்களுக்கும் வேதத்தின் ஆழங்கள் தெரியல, ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து தெரியல. ஆனா ஒன்றுமே தெரியாமலும் முழங்கால் போட்டு எல்லா நேரமும் ஜெபிக்கிற ஒரு தாயும் தகப்பனுமா இருந்தாங்க. ஆனா வேதத்தின் மகத்துவங்கள் அவங்களுக்கு தெரியல. வேதத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லிக் கொடுக்கத்தான் தெரிஞ்சத ஒழிய அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன தெரிந்து கொண்டார், எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு பிள்ளைங்களையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் அவங்களுக்குள்ள இருக்கும். இப்போ நான் உங்ககிட்டயே அதான் சொல்றேன், நீங்க வெளியே போய் ஊழியம் செய்யலாம், வெளியே போய் நான் இந்த ஊழியத்துக்கு போனேன், இந்த பிரேயர் மீட்டிங் போனேன், அந்த இதுக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போனேன், ஆண்டவர் சமூகத்துல சர்ச்ல முழு நேரமும் நான் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வேதத்தின் அடிப்படைகளை, வேதத்தின் மகத்துவங்களை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆண்டவரிடத்துல கணக்கு கொடுக்கிறவர்களா இருப்போம். ஏன் அப்படின்னா இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம், பொல்லாத உலகம். நான் நிறைய என் கண்ணு முன்னாடியே பார்க்கிற வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை பின்பற்றுகிறவர்களையே அப்படியே அப்சைட் டவுன் ஆக்கி திருப்பி போட்டு வேதத்தின் காரியங்களை தப்பா புரிய வச்சு தப்பா ஃபாலோ பண்ண, ஆண்டவர் எதற்காய் வந்தார் அப்படின்ற நோக்கமே தெரியாம வேற காரியங்களை, சடங்காச்சாரங்களை எப்படி ஒரு சிஎஸ்ஐல இருந்து சடங்காச்சாரம் பின்பற்றினாங்க. ஆனா சிஎஸ்ஐல இருந்து அந்த பாரம்பரியத்துல இருந்து வந்தா கூட ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்குன்னு ஏதாச்சும் செய்யணும்ன்ற பக்தி வைராக்கியம் இருந்தது. இன்னைக்கு தாங்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதை குறித்து, நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்ல, நாங்க பர்த்டே கொண்டாடுறது இல்ல, நாங்க கல்யாண வீட்டுல சாப்பிடுறது இல்ல, சாவு வீட்டுக்கு போறது இல்ல, இந்த சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறதுல பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார்களே ஒழிய தன் சக மனிதரிடத்துல அன்பு காட்டுறது, இரக்கம் காட்டுகிறது, தன் சகோதரனை நேசிக்கிற காரியத்துல அன்பு, ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியத்தை இல்ல. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம காரியங்களை, அடிப்படையான காரியங்களை, ஆண்டவர் எதற்காய் வந்தார், அன்பும் ஒரு இதுவும் இல்ல அப்படின்னா, நம்ம ஒரு இரக்கமும் நம்ம இடத்துல இல்ல அப்படின்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல நம்முடைய வாழ்க்கையில. அதை தாண்டி நம்ம எவ்வளவு வேதத்தை அறிந்திருந்தாலும் சரி, எவ்வளவு நேரங்களை ஆண்டவருக்குன்னு செலவு பண்ணாலும் சரி, இப்ப நம்ம இந்த காரியங்கள்ல நம்ம தெளிவா இருக்கணும். முகாந்திரம் இல்லாமல் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கல ஆண்டவர். அப்ப சொல்லியிருக்காரு, என் கட்டளைகளை போதி அவங்களுக்கு, உட்காரும் போதும் படுக்கும் போதும் நடக்கும் போதும் சும்மா வசனத்தைப்படி நம்ம நிறைய இதெல்லாம் எங்க வீட்லயும் பண்ணாங்க. வசனத்தைப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். வசனங்கள் நம்முடைய இருதயத்துல பதிந்து அது ஒரு நாளைக்கு அது கிரியை செய்யும். ஆனா அதை குறித்த தெளிவு இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, உங்க பேர பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி பிரேயர் டைம்ல ஒரு வசனத்தை எடுத்து, மெயினா நீங்க பழைய ஏற்பாட்டுக்கே போகாதீங்க, நமக்கு கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாடு. அதுக்காக அதை வேண்டான்னு நான் விளக்க சொல்லல. சங்கீதங்களும் நீதிமொழிகளும் அவ்வளவு ஒரு அருமையான காரியங்கள், எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு, வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா அடிப்படை காரியங்களும் அதுல இருக்கு. அதே நேரத்துல
நம்ம மத்தேயுல இருந்து தொடங்குவோமே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், நல்ல காரியம் பிள்ளைங்களுக்கு எல்லாவற்றையுமே சொல்லிக் கொடுங்க. முந்தா நாள் கூட நானும் என் பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது யோவானை படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் யோவான் வந்து தன்னை குறித்து சொல்லும்போது இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன்னு மென்ஷன் பண்றாருலாமா நிறைய இடத்துல. அது மாதிரி ஜீசஸும் பார்த்தா நிறைய நேரத்துல ஜோக்கா பதில், சில நேரம் ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டே கேள்வி கேட்கிறவங்க கிட்ட தெரியாத மாதிரி பதில் சொல்றது, அப்படி நிறைய சர்க்காஸ்டிக்காலாம் பேசுற காரியங்கள், அப்படி நிறைய அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல பார்க்கும்போது அவர் உண்மையாய் தன்னை தேடினா தன்னை வெளிப்படுத்துறதும், எடக்கு முடக்கா கேள்வி கேட்டா எடக்கு முடக்கா பதில் சொல்றது, நிறைய காரியம் அவரும் நம்மை போல ஒரு மனுஷனா இருந்திருக்கிறாரு இல்லம்மா அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நிறைய காரியங்களை நாங்க பகிர்ந்து கொண்டோம். இதே போல பிள்ளைகளுக்கு ஒரு வாஞ்சையும் உற்சாகத்தை, நான் என்ன மாதிரியே இருங்கன்னு சொல்லி நானும் கற்றுக்கொண்டுதான் வரேன். பிள்ளைக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், நான் அதுக்காக ஒரே பைபிள் படி, வசனத்தை படி, இவ்வளத்தையும் படி, இதெல்லாம் பண்ணனேன் நான் ஒரு காலத்துல. ஆனா இந்த பேசிக் திங் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. வேதத்துல என்ன இருக்கு, எல்லாத்துக்கும் நரகத்துல போட்டுருவாருன்னு பயப்படாதீங்க. ஆண்டவரை ஒரு அன்புள்ள தகப்பனாய், ஒரு சிநேகிதனாய், ஒரு சகோதரனாய் காண்பீங்களேன். அப்போ அவங்களுக்கு அவர் மேல ஒரு அன்பு. இப்போ நான் சொல்றேன்ல, எனக்கு அவரை ஒரு டீச்சரா அவர் என்ன போட்டு என்ன பனிஷ் பண்ணுவாரு, ஐயோ நான் இதை செய்யல, எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கொண்டு வருகிற அந்த ஒரு இதுல வந்து நான் அவரை அறிந்து கொள்ளல. எப்படி தாவீதை வந்து ஆண்டவர் நேசிச்சாரோ, நான் தான் எப்பவும் உங்ககிட்ட சொல்லுவேன், இது முன்னாடியே கேக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து ஒரு தப்பு பச்சைபால், அந்த ஒரு தப்பு விட தவிர தாவீது ஒரு தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லுவாரு. தாவீத எனக்கு இருதயத்திற்கு ஏற்றான்னு சொல்லிட்டு அவனை குறித்து சாட்சி கொடுத்தாரு ஆண்டவர். அப்போ நம்மளை குறித்து ஆண்டோடைய சாட்சி எப்படி இருக்குது, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு ஜெபிக்க தவறி இருக்கலாம் ஒரு வேளை, ஆனா உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் அவரை நோக்கி இருக்கணும். டைம் இருந்திருக்காது, ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலைனால நீங்க வேதம் வாசிக்க தவறி இருக்கலாம். உடனே ஒரு குற்ற உணர்ச்சி, இல்ல இந்த சர்ச்சுக்கு போல ஒரு குற்ற உணர்ச்சி, அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் விட்டுருவோம் நம்ம. ஆண்டவர் முகாந்திரம் இல்லாமல் எதையும் என் வாழ்க்கையில செய்ய மாட்டார். என்ன நடத்துவார் கண்டிப்பா, நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்ற முகாந்திரம் இல்லாம இவ்வளவு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார். நம்மளை பயன்படுத்துறதுக்காக தான். ஆனா தேவ சித்தம் என்ன என்பதை நாம அறிந்து கொள்ளணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்றாரு, என்னது ராஜாவா நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே போலதான் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் ஒரு வாக்குத்தத்தம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:5. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளையில்லாது இருக்கும் போது, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். நம்ம இந்த வசனம் இதே காரியத்தை வந்து ஆதியாகமம் 15:13 நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிடுவாரு முதல்லயே, உன் சந்ததியார் வந்து இதுக்கு கீழே இருக்கிற காரியங்களும் அதுதான். எகிப்துல அடிமைகள் ஆகணும், 400 வருஷம் அடிமைகள் ஆன பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு இந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வாக்குத்தத்தை, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக அங்க யார பயன்படுத்துறாரு, யோசேப்பை பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம பார்க்கலாம். இதுலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் 15:13 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:13. அல்லாமலும் பட்டணத்துக்கு 15:13 இல்ல வேற வசனம் ஏதோ எழுதி வச்சிருக்கேன், அது வசனம் வேறையா இருக்கு. ஓகே சரி, அது பரவாயில்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யார் மூலமாய் அங்க நிறைவேற போகுது, அங்க யோசேப்பின் மூலமாய் நிறைவேற போகுது. எப்படி அப்படின்னா அவர்கள் வந்து கண்டிப்பா எங்க போனோம், அங்க எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு அங்க போக வேண்டிய ஒரு காரியம் கட்டாயம். அப்ப எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு அவங்க போகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு காரியம் நடக்கணும். அப்ப அதை யார் மூலமாய் அவர் அங்க செய்ய போகிறார் அப்படின்னா யோசேப்பின் மூலமாய். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தாவீதினுடைய இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கணும்.
இஸ்ரவேலுக்கு ஒரு நல்ல தலைவன் வேண்டும். முதல்ல இஸ்ரவேலை நடத்தினவர் ஆண்டவர் வந்து நியாயாதிபதிகளை வச்சு, ஆசாரியர்களை வச்சுதான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆனா அவங்கதான் தனக்கு ஒரு ராஜா வேணும்னு அவரை போட்டு தொந்தரவு பண்ணதுல சவுலை ராஜாவாக்குனார். ஆனா சவுல் ஆண்டுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாம போனதுனால சவுலை தள்ளி விட்டு தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளுகிறதற்கு அவர் என்ன பண்றாரு, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ ஒரு காலம் இருக்குது, ஒரு காலம் நிறைவேறுகிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு காலம் வரும்போதுதான் அங்க இந்த காரியங்கள் நடக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலம் வரும். அப்ப அந்த காலம் வருகிறதற்கும் அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். முகாந்திரம் இல்லாமல் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில தரமாட்டார். முகாந்திரம் இல்லாமல் நம்மளுக்கு இந்த வசனங்கள் நம்மளுக்கு புரிய வைக்கிறது, இல்ல நம் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது, இந்த வேதத்தை நம்முடைய கைகள்ல எடுக்கிறதற்கு அவர் வந்து ஒரு முகாந்திரம் வைத்திருப்பார். அதே போலதான் வந்து திரும்பி பார்க்க போது தாவீதுடைய காரியத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா, தாவீதுடைய தகப்பனார் என்ன பண்றாரு, அங்க அபிஷேகம் பண்றாங்க. அங்க என்ன ஆகுது, சகோதரர்களுக்குள்ள தாவீது மேல கண்டிப்பா வரும். அப்படிதானே? எப்படின்னா மூத்தவங்க இவருக்கு முன்னாடி 7 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் முதல் 3 சகோதரர்கள் ராணுவத்துல பணிபுரியுறாங்க. அவங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணாம இதுக்கு சாமுவேலுக்கே பயம் வருது. சவுலுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு போனா ஐயோ சவுல என்ன கொண்டு போட்டுருவானே அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீ மெதுவா பலியிட போறேன்னு சொல்லிட்டு ஒரு காளையை தூக்கிட்டு போ அப்படின்னு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இல்ல. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும்னு எல்லாம் தெரியாம இருக்கும்போது அவர் நம்மளுக்கு அழகா கற்றுக் கொடுப்பார். ஞானமாய் அதுக்காக பொய் சொல்றதுக்கு இல்ல, ஞானமாய் பேசுறதுக்கு காரியங்களை கற்று தருவார். அப்போ அங்க போகும்போது தாவீது அபிஷேகம் பண்றாரு. தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, அபிஷேகம் பண்ணின உடனே கொஞ்சம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுல் கூட தான் தாவீது இருக்கிறார். தாவீது வந்து சவுலுக்கு வந்து இந்த பொல்லாத ஆவி, கற்றால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை வந்து இது பண்ணும் போது அங்க சுரமண்டலம் வாசிக்கிறதுக்காக தாவீது என்ன பண்றாரு, அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அப்ப சவுலுக்கு அது கொஞ்சம் குணமாகுது. அப்புறம் கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேப் வந்துருது. தாவீது சவுலோட இல்ல. எங்க போயிருந்தாருன்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா, வனாந்திரத்துல ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ணியாச்சு, ராஜாவாகணும். எங்க பழக்க வைப்பார் ஆண்டவர்? வனாந்திரத்துக்கு போயிட்டாரு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:15. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெஹேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்போ இதுல நீங்க பார்க்கும்போது எங்க போய் இருக்கிறாரு, சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெஹேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டான். இதுக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கு. எப்படியும் சகோதரலாம் சொல்லியிருப்பாங்க, அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியில போய் எங்க அவன் நிலைமைய பாரு, நம்ம வந்து எங்க இருக்கிறோம், யுத்தத்துல இருக்கிறோம், அவனுடைய நிலைமைய பாரு, ஆடை மேய்ச்சிட்டு வனாந்திரத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் நிறைய பேர் சொல்லுவாங்க, போய் வனாந்திரத்துல இருக்கா, அவளுடைய வாழ்க்கை வனாந்திரமா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது அவளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு முகாந்திரமும் இல்லாம உங்களை வனாந்திரத்திற்கு அனுப்ப மாட்டார். ஏன் அனுப்புனாரு தாவீத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கலாம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடி வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அப்போ எல்லாருக்கும் வேலைக்கு போனோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்படிதானே? ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய இப்பெல்லாம் பிள்ளைங்க படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, அது பண்றாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக. சோ அப்ப தாவீதுக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்படிதானே? அப்ப ஆண்டவர் எங்க பழக்குவிக்கிறார்? வனாந்திரத்துல பழக்குவிக்கிறார். அப்ப நம்ம வனாந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை சந்திக்கிற ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வரும்போது ஆண்டவர் நம்மளை எங்க அனுப்புவாரு? வனாந்திரத்திற்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்திரம் இருக்கும். நான் என் வாழ்க்கையில வனாந்திரம் இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. யாராச்சும் சொல்லுங்க பாக்கலாம், ஆண்டவர் என்ன வனாந்திரத்திற்கு அனுப்பல,
என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் நான் ஃபேஸே பண்ணல அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் நம்மளை எதுக்கு பழக்குவிக்கிறார்? இந்த யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். தான் தாவீது சொல்றார், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்கீதத்துல அவர் சொல்கிறார். அதே போலதான் வந்து இங்க பார்க்கும்போது தாவீது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு அங்க. அப்போ இங்க பார்க்கும்போது அந்த வனாந்திரத்திற்கு எதற்கு அனுப்புனாரு அப்படின்னா அங்க வந்து சிங்கத்தையும் கரடியையும் அவர் மேற்கொள்றதுக்குள்ள பலன். அப்ப இந்த சிங்கத்தையே நான் இது பண்ணிட்டேன், ஒரு தைரியம் வரும். நம்மளுக்குமே அப்படிதான். எப்பொழுதுமே நான் சொல்றேன், இன்னொன்னு லேடிஸ் வந்து உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காதீங்க. தயவு செய்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சேஃபா காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி அப்படியே தூங்கி பிள்ளைங்களை வளர்த்து அப்படியே இருக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுங்க, ஏதாவது ஒரு காரியம் பண்ணுங்க. உங்களுடைய உடல் நலத்திற்கு, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, உங்களுடைய எல்லாவற்றிற்கும் தேவையான ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையில அதான் சொல்லுவேன் நான் எப்பவும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. போன வருஷத்தை விட, இல்ல போன வாரத்தை விட, இல்ல போன மாசத்தை விட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நிறைய பேர் கூட பேசுங்க. உங்களுடைய அவர்களுடைய அனுபவங்கள் நம்மளுக்கு வாழ்க்கை பாடமா இருக்கும். நான் யாரு கூட பேசினாலும் நிறைய நேரம் நம்ம பேசுறதையே அவங்க கேட்கணும்னு நம்ம நினைப்போம். நிறைய நேரம் நிறுத்தி நிதானமாய் பேசுனீங்க அப்படின்னா, ஒரு படிக்காதவங்க கூட வயசான பாட்டியோ படிக்காதவங்க வயசானவங்கள இல்ல இதா இருந்தாலும் அவங்களுடைய அனுபவ பாடங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க அது. ஆனாலும் அதுவும் ஆண்டவருடைய திட்டம் தான் நான் நினைப்பேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் ஃபுல்லா ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். நான் ஹாஸ்டல் முடிச்ச உடனே எனக்கு கல்யாணம். ஈவன் எங்க அப்பா அம்மாவுடைய எப்படி குடும்பம் நடத்துனாங்க, ஏன் சகோதர சகோதரியுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா வருஷத்துக்கு 2 வாட்டியோ 3 வாட்டியோ தான் நான் அவங்களை பார்த்திருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் 21 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு 50 வயசு, இன்னொருத்தங்களுக்கு 70 வயசு. அவர்களுடைய அனுபவங்கள் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், அது வந்து எனக்கு பிள்ளைகளா நடத்துறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் போறதுக்கும் எனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு. அப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நான் சென்னையில இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தூரமா இருந்தாங்க. போன் எல்லாம் அப்ப ரொம்ப இது கிடையாது. அப்ப அவங்கதான் பக்கத்துல இருந்தாங்க. என் பிள்ளையோட ஒரு டியூஷன் டீச்சர் வயசானவங்க, இன்னொருத்தவங்க வந்து எங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தவங்க. அவங்க அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஒரு அறிவா இருப்பாங்க, ஞானமா நடந்துக்குவாங்க. அந்த அவர்களுடைய அவங்க மூலமா தான் எனக்கு நிறைய அப்போ நினைப்பேன். இப்ப நினைக்கிறேன், ஆண்டவர் நம்மளை எப்படி வழி நடத்தி இருக்கிறாரு இல்ல. இன்னைக்கு இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னாலும் ரொம்ப போட்டு எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்தி ஒரு காலத்துல பைபிள படிச்சீங்களா, அதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்களா, ஒரு முரட்டாட்டமான முரட்டு பக்தரா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு தெளிந்த நீரோட எப்படி ஒரு ஆர்ப்பரித்து கொட்டுகிற அருவியா இருந்த என்ன ஆண்டவர் அப்படியே ஒரு சலனம் இல்லாத ஆறு மாதிரி ஓட வச்சிட்டு இருக்கிறார். ஆனா எந்த இடத்துல அவருக்கு பயன்படணுமோ அந்த இடத்துல நம்மளே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்ப நம்மளை பழக்குவிக்கிற தேவன் அவர். நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு காலம் வருது. நான் அந்த வசனம் அப்போஸ்தலர் 17:7 நான் அதை 7:7 சொல்லிட்டேன். அதை நோட் சாரி, அப்போஸ்தலர் 7:17 நினைக்கிறேன். அந்த வசனம் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரும்போது அப்படின்ட்டு அந்த வசனம் இருக்கும். அதே போலதான் இங்க தாவீதுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் அவர் எங்க இருந்தாரு? வனாந்திரத்துல இருந்தார். கொஞ்சம் ஆடுகளை மீட்டு கொண்டு இருந்தார். அப்போ அதே நேரத்துல அவர்களுக்குள்ள எப்படி இருந்தது? அந்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை அவர்கள் அறிந்திருந்தாங்களா, அறியலையா? கண்டிப்பா அவங்களுக்கு அந்த அறிதல் இருந்திருக்கும். அவங்க தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களா தான் இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா தாவீது மேலையும் சகோதரர்களுக்கு பொறாம இருந்தது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த சகோதரனுடைய ஒரு வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா தாவீதின் மேல ஒரு பொறாமை எப்படி இருந்ததுன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இந்த வார்த்தையை பார்த்த பிறகு கண்டிப்பா நமக்கு தெரியும் அப்படிதானே, பொறாம பொங்கி வழியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சகோதரனாகிய எலியாவுக்கு. ஏன்னா அவன் தான் மூத்த சகோதரன், அவனுக்கு தானே சேஷ்ட புத்திர பாகம், இல்ல அவனுக்கு தானே அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கணும்.
அப்போ கண்டிப்பா தாவீது மேல பயங்கர பொறாமையா இருந்திருக்கும். இந்த பொறாமையின் நிமித்தம் தாவீது அநேகமாய் நெருக்கப்பட்டிருப்பான். கண்டிப்பா நெருக்கப்பட்டிருப்பான்னு தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதே போலதான் அங்க என்னது யோசேப்பின் மேல பொறாமை இருக்கிறது அவனுடைய சகோதரர்களுக்கு. அதே அப்போஸ்தலர் 7:9 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:9. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அப்போ இங்க பாக்குறோம், கோத்திர பிதாக்கள் யோசேப்பின் மேல பொறாமை கொண்டாங்க. ஏன் பொறாமை கொண்டாங்க அப்படின்னா, அவர் சொப்பனம் பார்த்து சொன்னாரு அப்படிதானே, எல்லா அரிக்கட்டும் என்னைய வணங்குது அப்படின்னு. அதுவும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு அவர் ரொம்ப விசேஷித்த புத்திரனா இருந்தார். இதேதான் நம்ம ஆதியாகமம் 37:11 நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டான். இங்க பார்க்கும்போது அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆனா அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபுக்கு அது தெரிஞ்சிருந்திருந்தது. ஆண்டவருடைய காரியத்திற்காய் யோசேப்பு விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஏன்னா யாக்கோபு குறித்து சொல்லும் போது அவரும் ஒரு தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை சொன்னவர் யாக்கோபு. அப்போ யாக்கோபுக்கு அது தெரிந்திருந்தது. அவர் அதை மனசுல வச்சுட்டு இருந்தார். ஆனா அவருடைய சகோதரர்களுக்கு அது தெரியாதது நிமித்தம், ஆண்டவருடைய முகாந்திரம் அவர்களை குறித்து என்னது தெரியாதது நிமித்தம் என்ன பண்ணாங்க, அவர்கள் மேல பொறாமை கொண்டாங்க. இன்னைக்கு உங்க மேல யாராச்சும் பொறாமை கொள்றாங்களா? காய்ச்ச மரம் தான் கல்லடி படும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? நிறைய நேரம் மற்றவர்களுடைய பொறாமையின் கண்கள் உங்க மேல இருக்கிறதோ, பொறாமையின் வார்த்தைகள், இருதயத்தின் அகங்காரம், துணிவு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இதை செய்வ, சொன்ன உடனே நம்மளுக்கு அப்படி பொங்கும் பாருங்க, அப்படியே அவ்வளவுதான். கண்டிப்பா நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அவர்கள் பேசுகிறதற்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அது என்ன காரியம் அப்படின்றத தாவீதுக்கும் தெரிந்திருந்திருக்கும், கண்டிப்பா யோசேப்புக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம பின்னால பார்க்கலாம். சோ அதனால நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் என்னது என்பதே கண்டிப்பா சாத்தானுக்கும் தெரியும். அதே நேரத்துல நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கும் தெரியும். உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்கதான் யாராச்சும் உங்களை ரொம்ப போட்டு வச்சு செய்யறாங்க, உங்களையே குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு அதிகமாய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 100 ஸ்தோத்திரம் சொல்றீங்க, 1000 சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை, ஒரு மகிமை காத்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த போறார். ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போகிறார். நான் இப்பெல்லாம் இப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள்ல இருந்து நான் கற்றுக்கொள்கிறது என்னன்னா, எதுக்கு முன்னாடி நான் நினைப்பேன், நான் ஏன் என்ன இவங்களுக்கு செஞ்சேன், இவங்க எதுக்கு என்ன போட்டு பாடாப்படுத்துறாங்க, என்னை ஏன் ஹர்ட் பண்றாங்க, தேவையே இல்லாம எதுக்கு நம்மகிட்ட பகைச்சுக்கிறாங்க. அங்க தேவையெல்லாம் இல்ல, முகாந்திரம் இருக்கு. அதனாலதான் முகாந்திரம் இல்லாமல்லாம் யாரும் உங்களை பகைக்க மாட்டாங்க, உங்க மேல பொறாமை கொள்ள மாட்டாங்க. இப்ப புரிஞ்சவங்க, யாராச்சும் உங்க மேல பொறாமை கொண்டிருக்காங்க, உங்களை பகைக்கிறார்கள், காரணமின்றி பகைக்கப்படுகிறீர்கள்னா ஆண்டருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்க்கும்போது அவர்களை எப்படி ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 70, 71, 72 வாசிக்கலாம். சங்கீதம் 78, 70, 71, 72. தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அப்போ இங்க பார்க்கும்போது கரவலாடுகளின் பின்னாடி சுற்றிட்டு இருந்த தாவீத எதுக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்? தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்க்கும்படியாய். அப்போ நம்மள ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா, நம்ம குடும்பத்தை மாத்திரம் நம்ம யோசிப்போம். இந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்காக, இந்த குடும்பத்தோடைய பொறுப்பு நம்மளோடது
அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஒரு கொஞ்சம் மந்தைய நமக்கு தந்திருக்கிறார் மேய்க்கிறதுக்கு. அவருடைய மந்தையை மேய்க்கிறதுக்கு எப்படின்னா, ஆண்டவர் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்ன தாவீது தான் ஒரு மேய்ப்பனா இருக்கிறார். யாருக்கு? ஆண்டவருடைய. அப்போ ஆண்டவர் நமக்கு மேய்ப்பனா இருக்கிறார். அதே நேரத்துல இப்ப சொல்லுவாங்கல்ல, ஒரு வேலையில ஒரு பெரிய மந்தை இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு. அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? முக்கியமான சிலரை தெரிந்தெடுத்து, நல்ல வேலை செய்யற, நல்ல அவருக்கு பிடித்த, அவருக்கு சித்தமானவர்களை தெரிந்தெடுத்து அவங்கள அடுத்த லெவல் மேய்ப்பர்களாய் மாற்றுவார். அவங்களுக்கு கீழே என்னவா இருக்கும்? கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து அதை மேய்க்கிறதுக்கு வைப்பார். நம்மளுக்கு கீழே கொஞ்சம் ஆடுகள் இருக்கும் மேய்க்கிறதுக்கு. அப்புறம் அந்த ஆடுகள் நல்லா வளர்ந்து இதானதுக்கு அப்புறம் அதோடைய அதுக்கு வேலைக்கு எதுக்காது அதுக்கு கீழே நம்ம ஆடு மேய்க்கிறோம்ல, நம்ம மேய்க்கிற ஆடுகள் நல்ல ஒரு இதான உடனே அந்த ஆடுகள்ல சில ஆடுகள் என்ன பண்ணும், அது மேய்ப்பராயி அது நான் ஆடுனோன்னா நீங்க ஃபுல்லா லிட்டரலா ஆடே இல்ல, நமக்கு சில ஆத்துமாக்களை தருவார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ள போட்டி பொறாமையே இருக்கக்கூடாது. நான் இந்த காரியத்தை அதிகமா உங்ககிட்ட சொல்ல, நம்ம கொண்டு ஆண்டவர் ஒரு சிலரை பழக்குவிப்பார், அவர்களுடைய வாழ்க்கைக்கு நம்மளை பிரயோஜனமா வைப்பார். ஆனா நம்ம அவங்களையே 24 மணி நேரம் ஒட்டிட்டு இருந்தா ஆண்டவர் கண்டிப்பா பிரிச்சு விடுவார். ஒரு காலம் இருக்கு, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் நிறைவேறும் போது நீங்க உங்களுடைய கடமையை கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம், உங்களை இன்னும் மேன்மையாய் வைப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். உங்களுக்குன்னு சில ஆடுகளை தந்திருப்பார். அந்த ஆடுகளின் மேல நீங்க நோக்கமா இருக்கணும். அந்த ஆடுகளுக்கு நீங்க தண்ணீர் கொடுக்கணும், அந்த ஆடுகளுக்கு ஏற்ற உணவை கொடுக்கணும், நீங்க அந்த ஆடுகளை போஷிக்கணும். அது உங்க கடமை. அது ஒரு குறிப்பிட்ட இது வந்த உடனே அத தனியா ஊழியத்திற்குன்னு பிரித்து விட்டுறணும். திருப்பியும் உட்கார்ந்துட்டு அவங்களையே நம்ம வச்சு அவங்க கூடயே நான் தான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு ஐக்கியம் கிடைக்கும், ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அந்த ஐக்கியம் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மள அறியாமலே நம்மளுக்குள்ள அந்த நம்முடைய பாதைகள் வேறுபடும். உடனே எனக்கும் அவளுக்கும் ஐக்கியம் சரியில்லை, அவளையும் என்னையும் சாத்தான் பிரிச்சுட்டான் அப்படின்லாம் நம்ம பேசுவோம். அப்படி கிடையாது. யார் எந்த ஆத்துமாவை நமக்கு தந்தாலும் அந்த ஆத்துமாவை நம்மளுக்கு தெரியாது நம்ம எப்படி பழக்குவிக்கிறோம்ல. ஆண்டுடைய சித்தத்தை நம்ம கேட்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம அதாவது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர். எதற்கு ஆவியின் அபிஷேகம் வேணும் அப்படின்னா, அந்நிய பாஷை பேசுறதுக்கா அபிஷேகம் வேணும்? எதற்கெல்லாம் அந்நிய பாஷை நமக்கு தேவைப்படுது? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார்? நீங்கள் பேச வேண்டியது என்னதென்று உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். வாயை திறந்தா போதும், அவர் பேசுவாரு. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே பேச சொல்லித்தர. நீங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் அவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆவியானவர் வழி நடத்தினார் எல்லா இடத்துலயும். இங்க போகாத, ரோமாக்கு போ, இதுக்கு போகாத, இங்க இந்த சேதம் உண்டாகும், இது இதாகும். சில நேரங்கள்ல பவுல் இன்னும் கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி இன்னும் அதிகமா அவருக்கு இருந்த ஒரு வாஞ்சை நிமித்தம் நிறைய காரியங்களை போய் செஞ்சு காரியங்களும் உண்டு. அதே நேரத்துல நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிற மந்தையை நம்ம மேய்க்கிறோம். நம்மளுக்கு கொஞ்சம் ஆடுகளை அவங்கள வழி நடத்த, அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறது, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க, அவங்க அடிக்கடி நம்ம விசாரித்து கொள்ளணும். அவங்கள வழி நடத்தணும். எப்படி வழி நடத்தணும்னா அவங்கள ஒரு ஊழியம் செய்யணும். அவங்க மூலமா இப்ப எனக்கு உண்மையாவே நான் அது பெருமைக்காக சொல்லல, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். திறப்பிள்ளைன்னு ஆரம்பிச்சோம், நிறைய சகோதரிகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே நான் கேள்விப்படுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொருத்தர் மூலமாவும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை நடத்துறார். அது பெரிய ஊழியமாய் அப்படிதான் ஆண்டவர் அப்புறம் அடுத்து அவங்க மூலமாய் நிறைய பேரை இன்னைக்கு நான் நம்புறேன். இங்க இருக்கிற சகோதரிகள் எல்லாருமே ஒரு ஊழியம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் ஃபோர்ஸ்ஃபுல்லி போய் இன்னைக்கு சிஸ்டர் இப்படி கேட்டாங்க, நான் ஒண்ணுமே செய்யல. ஒண்ணும் வேண்டாம், ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆத்மா, ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர சர்வெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருப்பார், தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. அது போதும், அதுவே ஊழியம்தான். ஆண்டவர் நம்ம செய்யற கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் நம்ம அவருக்குன்னு செஞ்சோம்னா அவர் நமக்காக அநேக காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா தன் ஜனங்களை
மேய்க்கிறதற்காக தாவீதை தெரிந்து கொண்டார். அவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்தான். நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஒரு காரியத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோமா? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இன்னும் எனக்கு வேணும் வேணும் வேணும், இன்னும் ஆத்துமாக்களை தாரும்னு நம்ம கேட்கணும். கேட்காமலே நம்மளுக்கு கொண்டு வந்து தருவார். கேட்காமலே நம்மளை நடத்துவார். கேட்காமலே நம்மளை எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ வைப்பார். நமக்கு மேன்மையை தருவார், கனத்தை தருவார். சபைகள்ல நம்மளுக்கு பொசிஷன் தரல, சபையில நம்மள வைக்கல, இவங்க என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, எங்க சர்ச்ல பாஸ்டர் என்கிட்ட பேசுறதே இல்ல எங்க சபையில எனக்கு ஒரு பொசிஷன், என்னைய ஒரு மனுஷியா கூட மதிக்கல. வேண்டாம், போங்க, நீங்க உங்க பாட்டுக்கு போங்க, உங்க கடமையை செஞ்சுட்டே இருங்க. உங்களை எந்த இடத்துல வைக்கணும்னு அவர் என்ன, ஒரு முகாந்திரம் இல்லாம யாரும் உங்களை பகைக்க மாட்டாங்கன்னு இருக்கு. ஒரு முகாந்திரமும் இல்லாம நீங்க ஒரு இடத்துல இருந்து துரத்தி விடப்பட மாட்டீங்க. அப்போ இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா யோசேப்புடைய காரியமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப் ஆதியாகமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோசேப்ப ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை பாத்தீங்க அப்படின்னா, யோசேப்ப தூக்கி குழியில போடுறாங்க. அந்த யோசேப்பு ஒரு இது கூட ஒரு ஏதாவது பேசு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18, 19, 20 எல்லாம் வாசிக்கலாம். 18, 19, 20. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு வைராக்கியம் யோசேப்பு மேல இருந்திருக்கு. இது யோசேப்புக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? கையில கிடைச்சோன்னா அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்போ தன் தகப்பன் அனுப்பும் போது தகப்பன் அனுப்புறாரு, வா உன் சகோதரத்துக்கு அனுப்புறேன் வா. அதுவும் 1, 2 பேரா சகோதரர்கள், சகோதரத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏதாச்சும் சொல்றாரா? ஒண்ணுமே சொல்லல. நீங்க அதை வாசிச்சீங்க அப்படின்னா ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37, 13, 14. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தப்படியே அவன் சீகேமுக்கு போனான். போதும். அப்போ உன் சகோதர இடத்துல போ, உன்னை அனுப்புறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, ஐயோ நான் போல, அவங்களே என் மேல வெறுப்பா இருக்காங்க, கையில கிடைச்சேன்னா அவ்வளவுதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசேப்பு சொல்லல. அவன் என்ன பண்ணான்? போனான். அனுப்பப்படும் போது நம்ம போகணும். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை அழைக்கிற, வா உன்னை நான் இந்த இடத்துக்கு அனுப்புறேன், வா நீ இந்த இடத்துக்கு போ, வா உனக்கு இந்த பொறுப்பை தரேன். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம என்ன பண்ணோம்? கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா அவங்க அவ்வளவுதான், என்னைய ஒரு வழி பண்ணிடுவாங்க, என்கிட்ட பேசலாம் தைரியம் இல்ல, எனக்கு அவங்களுக்கு என் மேல ஏற்கனவே வெறுப்பு, நான் வளர்றதே அவங்களுக்கு அங்க பிடிக்கல, அப்புறம் நான் என்ன பண்றது? அனுப்புனாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பேச்சு ஒண்ணுமே சொல்லக்கூடாது, போயிடணும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தாவீதாவது கொஞ்சம் துருன்னு ஏதாச்சும் பேச்சதான், நான் இங்க என்ன முகாந்திரம் இல்லாமலாம் நான் வந்திருக்கேன். யோசேப்பு அதை கூட சொல்லல. முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? உங்களுடைய சத்துருக்களிடத்திற்கு அனுப்ப மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பாக எல்லாம் தூக்கி கொண்டு வந்து டமால்னு போட மாட்டார். அங்க ஒரு முகாந்திரம் இருக்கும். அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்தணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு உங்களை அனுப்புவார். சோ அதனால ஆண்டவர் நம்மள ஒரு இடத்துக்கு அனுப்புனாரு அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன சொல்லணும்? எதுவுமே நோ சொல்லாம போக கத்துக்கணும். அனுப்புறதுக்கு அப்படின்னா எந்த ஒரு இதனாலும், அவருடைய ஊழியமா இருந்தாலும் சரி, அவருடைய காரியமா, சில விஷயங்கள் நம்ம கூட பேசிட்டே இருப்பாரு. இது போ, இதை செய், இதை பண்ணு, ஏதாவது பண்ணு, உணர்த்திட்டே இருப்பாரு.
எனக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. சிலது நம்ம செய்யவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மள அறியாம அந்த விஷயத்த செஞ்சுட்டு வந்துருவோம். யார்கிட்டயாவது பேசக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா கடைசியில அவங்க கிட்டதான் 1/2 மணி நேரம் இருந்து, இவங்க போன வாரம்லாம் என்ன பார்த்து பேசவே இல்ல, என்ன மதிக்கவே இல்ல சர்ச்சில், அதனால இந்த வாரம் இவங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சம்பந்தமே இல்லாம நம்ம அவங்கள மீட் பண்ணுவோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில. ஆனா அவங்க கூட பேசுகிற காரியமா இருக்கும். இது எல்லாமே முகாந்திரம் இல்லாமல் நடக்காது. ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருப்பாரு. இதே போலதான் தாவீதும் சரி, தன்னுடைய தகப்பன் கூப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17, 18 வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17, 17, 18. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். இந்த இடத்துல ஈசாய்க்கும் தெரிஞ்சிருந்திருக்கு. ஏன் அப்படின்னா சகோதரருக்கு மாத்திரமல்ல, அதிகாரிக்கும் கொடுத்து அனுப்புறாரு பால் கட்டிகளை. ஏன்னா தாவீதை தெரியணும் அப்படின்றதுக்காக. இங்கேயும் பாத்தீங்கன்னா தாவீது முகாந்திரம் இல்லாம நான் செய்யறேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 அடுத்தவங்க கிட்ட எல்லாம் போய் அதை பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க அத ஃபுல்லாவே வாசிச்சீங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றாரு. அது அவரை அறியாம பண்ணுகிற காரியமா அறிந்து பண்ணுகிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆண்டருடைய சித்தத்தின்படி செய்கிறார். அதுக்கப்புறம் தான் போய் அவங்க இந்த தாவீதை சவுல் இடத்துக்கு கொண்டு போறாங்க. சவுல் கிட்ட கேட்கும்போது நிறைய நேரங்கள்ல ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு இதுவா இருந்தாலும் சரி, நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய சூழ்நிலைகள்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா எப்போன்னு அதை காத்திருந்து அதை இது பண்ணுகிறவர்களா இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் நிறைய பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்திலயும் நான் சொல்றேன். ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்திருந்து ஜெபிப்போம். ஒரு வேலையோ சரி, ஒரு படிக்கிற காரியமோ எதுவா இருந்தாலும் நம்ம அது குறித்து நம்ம ஆசைப்படுவோம். நம்ம ஆண்டவரத்துல ஜெபிப்போம். அதற்கான வழிகளை ஆண்டவர் திறந்து தருவார்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்டே இருப்போம். உட்கார்ந்துட்டே நடக்கும், ஆண்டவர் இந்த சித்தத்தை நடத்துவார். நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்கார்ந்துக்கிறது, சேஃபா உட்கார்ந்துட்டு இது நடக்கும். ஒரு ஸ்டெப் எடுத்து எப்பொழுதுமே சொல்றேன், ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய முயற்சியும் வேணும். இந்த இடத்துல தாவீதை பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அங்க போய் இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்திக்கிறதுக்கு இவன் ஏமாத்துறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் இது பண்ணும்போது அந்த எலியாபுக்கு கோபம் வரதே. ஏன்னா ஓவரா பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் திரும்பியும் பாத்தீங்கன்னா 30ஆம் வசனத்துல அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே சொல்றேன், நான் எப்பவுமே எனக்கு என்னன்னா நான் கற்றுக்கொண்ட காரியங்களை, பிராக்டிக்கல் அனுபவங்களே நான் உங்க கூடத்துல பகிர்ந்து கொள்ளணும்னு நினைப்பேன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. கம்ஃபர்ட் ஜோன்ன்றது ஷையா இருப்பீங்க, பேச வைக்கப்படுவீங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா போய் யாருக்கிட்டயாவது கேட்கணும் அப்படின்னா ஆண்டுடைய சித்தம் ஒண்ணு இருக்கு, நான் இதை இவங்க கிட்ட கேட்கலாம் கூடாது, ஆண்டவரே எனக்காக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி நீங்க எடுக்கணும். அதுக்காக போய் நான் யாருக்கிட்டையும் போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போங்கன்னு சொல்ல வரல. விசாரிங்க அந்த ஒரு காரியத்தை குறித்து, எதை குறித்துதானாலும். முதல்ல உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, வியாதியா ஒரு உடம்பு சரியில்லாம இருந்தீங்கன்னாலும் சரி, ஏதோ ஒரு வேலை தேடுகிறவர்களா இருந்தாலும் சரி, சும்மா வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் நீங்க சும்மா இருக்காதீங்க. நல்லா சமைச்சு சாப்பிட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு இதுவே இருக்கிறது ஓகே. இது ஒரு ஒரு சேலஞ்சிங்கா ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, இப்ப உங்களுக்கு டெய்லரிங் தெரியலையா, வீட்டுல சும்மா இருக்கீங்களா, கத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம், பணம் உங்களுக்கு பணம் கம்மியா இருக்கா, வருமானம் கம்மியா இருக்கா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு கைத்தொழில கற்றுக்கொண்டு, இல்ல ஒண்ணுல டியூஷன் எடுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுங்க. இல்ல ஊழியத்தான் செய்வேன், எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாத ஒரு 2 பேர், இப்போ பிரேயர் குரூப்ல இருக்கிறோம், ஏதாவது ஒரு சகோதரிகள் நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு யாருமே இல்ல ஒரு இந்து சகோதரி ஆண்டவரை குறித்து அறியாதவங்க புதுசா வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிஞ்சு யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீ பெரிய இவளுக்கு ஏன்னா 5-6 தெரிஞ்ச மாதிரி அவட்ட போய் பேசினா பேசிட்டு போட்டோம்.
தெரிஞ்ச காரியங்களே நம்ம ஷேர் பண்ணுவோம். எப்பொழுதுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு பயப்படாதீங்க. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு இருக்கணும். மண்டைய 24 மணி நேரமும் மூளைய இதுவாவே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன. இப்ப நானும் சோர்ந்தும் போவேன் சில நேரம். அப்படியே படுத்து தூங்கிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்கிற காலங்களும் உண்டு. திடீர்னு பாத்தீங்கன்னா எந்திரிச்சு படபட படபடன்னு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும். கோல்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே என்ன எதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், இவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கணும், இவ்வளவு நேரம் நம்ம பீப்புளோட இன்டராக்ட் பண்ணணும். இன்னைக்கு புதுசா நான் என்ன கத்துக்கிட்டேன். டெய்லி ஒரு விஷயம், ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்களா முன் காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. புதுசா தெரியாத ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. கடைக்கு தனியா போக தெரியாதா? போங்க. கணக்கு வழக்கு எழுதி வைங்க, வீட்டு கணக்கு வழக்குகளை. பேங்க் டீடைல்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு வச்சுக்கோங்க. எப்படி அத ஆன்லைன்ல இது பண்ணணும். ஒரு பஸ் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ண தெரியலையா? கத்துக்கோங்க. ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போட தெரியலையா? கத்துக்கோங்க. ஏன்னா இனிமேல் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். சோ எப்பவுமே எனக்கு இது தெரியாது. எங்க அம்மா சொல்லுவாங்க ட்ரெஸ் அயன் பண்ண தெரியாது. சாகுற வரைக்கும் எங்க அப்பா தான் அயன் பண்ணி கொடுப்பாங்க. சாகறதுக்கு முந்தின நாள் கூட எங்க அப்பா நிறைய சட்டை எல்லாமே அயன் பண்ணி எங்க அம்மாக்கு சாரீஸ் எல்லாம் அயன் பண்ணி பீரோல அடுக்கி கொடுத்துருக்காங்க. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, பாரு நேத்து ஃபுல்லா அடுக்கி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், இதெல்லாம் முடிச்ச பிறகு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தா எங்க அண்ணன் கிட்டயோ யாருக்கிட்டயோ இல்ல வெளியே கொடுத்து அயன் பண்ணுவாங்க. சோ அது அவங்க அந்த காலங்கள்ல அப்படி பயம், கரண்ட் அது இதுன்னு. இப்ப நம்ம நம்மளுக்கு தெரியலன்னு பயப்படுறோமோ, எது ரொம்ப டஃபா இருக்குதோ அந்த காரியத்தை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்துட்டு தாவீது கண்டிப்பா அவங்க அப்பா சாப்பாடு கொடுக்க போனாரு, கொடுத்துட்டு கம்முன்னு போயிருந்தா ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்க முடியுமா? ஆண்டவரான பயன்படுத்துவார், அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஃபாஸ்டா காரியங்களை நடத்துறப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்த நம்மளுக்கு வச்சுட்டாரு, அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில. இது அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன. இப்ப செல்வி அப்படி இருக்கிறனாலதான் இன்னைக்கு ஊழியம் அவ்வளவு விரிவா இருந்திருக்கு. அதனால நம்மளுக்கு பர்சனல் லைஃப்லயும் சரி, எப்பொழுதுமே நம்மளுக்கு என்ன வச்சிருக்கிறார், அப்போ அந்த காரியங்களை நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளை யாரு திட்டுனாலும் நமக்கு கோபம் வராது. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நமக்கு பயம் இருக்காது. ஓகே, எதற்காக ஆண்டவர் நம்மள யோசேப்பை பாத்தீங்க அப்படின்னா அந்த குழியில போட்டு அந்த 37 அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச, ஏன் எனக்கு இதை அப்படி செஞ்சீங்கன்னு கூட கேட்கவே இல்லை. நீங்க பாருங்க, எதுலயாவது ஆண்டவர் இடத்துலயும் சரி, தன்னுடைய சகோதரர்களிடத்துலயும் சரி, ஈவன் போத்திபார் இடத்துல கூட போய் ஏன் எனக்கு இப்படி பண்ணுன கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆதியாகமம் 45:5 வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இங்க பாருங்க, ஜீவரட்சணை செய்யும்படி நீங்க கவலைப்படாதீங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப நம்மளும் அதை சொல்லணும். அடுத்து 7வது வசனமும் வாசிக்கலாம் சிஸ்டர். 7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அப்போ அடுத்ததுலயும் பாத்தீங்கன்னா, நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் அப்படி சொல்ற. நீங்கள் அல்ல, தேவனே என்னை அனுப்பினார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நான் கல்யாணம் ஆகி நான் என்னுடைய ரிலேஷன் தான், கசின், செகண்ட் கசின் தான் நான் கல்யாணம் பண்ணேன். நான் கல்யாணம் ஆகி வரும்போது நிறைய எல்லா ஃபேமிலிலயும் வர மாதிரி நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே இருந்தது. நிறைய எதுக்குடா இந்த சின்ன வயசுல நம்மளுக்கு போய் நம்மளுக்கே விவரம் தெரியாது, ஏன் நம்மள இந்த பாடா படுத்துறாங்க. அவங்கள அறியாமதான் இதெல்லாம் செய்தது. ஒரு சர்டன் டைம் வரைக்கும் எனக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா இந்த வார்த்தை என் ஹஸ்பண்ட் கிட்ட எப்போ நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். உங்க அப்பா என்ன இப்படி பேசுனாங்க, உங்க அம்மா என்ன இப்படி சொன்னாங்க, உங்க வீட்டுல என்ன இப்படி பேசுனாங்கன்ட்டு. ஆனா இன்னைக்கு சொல்றேன், அந்த வார்த்தைகளுக்காக நான் இது முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா அப்படி எனக்குள்ள ஒரு சுபாவம் என்னன்னா, யாராச்சும் என்ன தூண்டி விட்டுட்டாங்க அவ்வளவுதான், ஏதாச்சும் ஒண்ணு உனக்கு தெரியாது சொல்லிட்டாங்க அவ்வளவுதான், அதை சாதிச்சுட்டுதான் மறு வேலை பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்.
சோ இந்த வார்த்தைகள் இந்த இந்த இது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா என்னை புண்படுத்துச்சு. அது ஒரு பக்கம் போராடிதான் இருந்து. ஆனா அது என்னை பண்படுத்தி என்ன இந்த நிலைமைக்கு நான் இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த வார்த்தைகள். அந்த மனுஷர்கள் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நான் இருந்திருக்க மாட்டேன். ஒண்ணும் இல்ல. ஒரு 35 வயசு 34 வயசுக்கு அப்புறம் தான் நான் பேட்மிண்டன் விளையாட போனேன். விளையாட சும்மா கத்துக்க போனேன். எனக்கு அது வரைக்கும் நான் ஒரு ஓட கூட மாட்டேன். நம்ப மாட்டீங்க நீங்க. நான் ஹாஸ்டல்ல படிச்சேன். பக்கத்துலயே கிளாஸ் ரூம் இருக்கும். நடந்து பஸ்லயும் கூட போய் எனக்கு பழக்கம் கிடையாது. ஒரு கொஞ்ச தூரம் நடந்தாலே கால் வலிக்குதுன்றுவேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளு அதிக பலவீனத்தின் நிமித்தம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்ன்றதுக்காக போனா என்னை யாருமே சேர்க்கல. உள்ள நான் கோர்ட்டுக்குள்ள போனா எல்லாம் என்ன நாம விளையாட போனோம்னா நம்ம டொக்குடுக்குன்னு அடிப்போம். நம்மள அத பார்த்தோன்னே நல்லா விளையாடுதுன்னா, ஐயோ! இது கூட விளையாடுறதுக்கு சும்மா இருக்கலாம்ன்னு தெரிச்சு ஓடி ரொம்ப அவமானமா இருந்தது. நான் அப்புறம் நல்லா விளையாடுறவங்கள பார்க்கும்போது அப்படியே அழகா ஸ்டைலா விளையாடுறத பார்க்கும்போது வேன்னு இது மாதிரிலாம் விளையாடணும்னு. ஆனா இத்தா பெரிய உடம்ப வச்சுட்டு எங்க குதிக்க முடியும்? ஒரு ராக்கெட்ட கூட தூக்கி அடிக்க முடியாது. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு 4, 5 வருஷமா கன்டினியூஸா பிராக்டிஸ் போவேன். ஆனா அதுக்கிடையில வீசிங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த நான் எப்படி வாய பிளந்து ஆன்ட்டு இவ்ளோ ஸ்டைலா இந்த சகோதரி இந்த வயசுல விளையாடுறாங்களேன்னு நான் எப்படி ஆச்சரியப்பட்டேனோ, இன்னைக்கு அவங்க என்ன பார்த்துட்டு, ச்சே! என்ன அழகா விளையாடுறாங்க. அப்படி அவங்க அடிக்கிறதே ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இத எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மென்ட்காக சொல்றேன். சோ இந்த மாதிரி யாராச்சும் துருவி விட்டு இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா, அதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. அப்போ அப்படி நம்மளுக்கு யாராச்சும் ஒரு கொடுமை பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கஷ்டப்படுத்தி இருந்தாங்கன்னா, ஒரு துக்கப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவங்களால தான் நம்ம என்ன பண்றோம், அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வரோம். அப்போ எதுவுமே முகாந்திரம் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் வராது. முகாந்திரம் இல்லாமல் ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப மாட்டான். முகாந்திரம் இல்லாமல் நீங்க ஒரு இடத்துல என்ன பண்ண மாட்டீங்க? கொண்டு வரப்பட மாட்டீங்க. அதுதான் யோசேப்பு இங்க சொல்றாரு. எதுவா இருந்தாலும் ஒரு முகாந்திரம் இருக்கும். இப்ப நான் அந்த ஒரு ஒரு எக்ஸர்சைஸ் இருக்கறனால, ஒரு இது இருக்கறனால கொஞ்சம் எல்லா டாக்டர்ஸும் அத சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்க அதனாலதான் உங்க லங்ஸோட அந்த ஃபங்ஷன் வந்து ப்ராப்பரா இருக்கு. உங்களுக்கு அவ்ளோ வீசிங் தான். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். என்னோட லெஃப்ட் லங் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள்லாம் இருந்தும் அதிலிருந்து ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. பலவீனப்படுகிற நேரம் ஒரு நாள் பலவீனப்பட்டா அடுத்த நாள் அதுக்கு டபுள் மடங்கு சுறுசுறுப்பாகிற காரியங்கள் உண்டு. அப்போ ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிற்கும் பழக்குவிக்கிறார். இப்ப அவருடைய வாழ்க்கையில நம்மை குறித்து அவருக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. அந்த முகாந்திரத்தின்படி அதனால சகோதரிகள் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்குள்ள உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. அது மாதிரி நான் சொல்லியிருக்கேன், நிறைய தண்ணி குடிங்க. தயவுசெய்து உங்க மிட் ஏஜ்ல இருப்பீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருப்பீங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். 2 லிட்டராவது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய பாட்டில்ல காலையில எழும்பி தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க. நாளையில இருந்து எப்படி பைபிள் நோட்டு போட்டு வசனம் எழுதணும்னு சொல்லுவேனோ அதே போல 2 லிட்டர் பாட்டில் இல்ல 1 லிட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள 1 லிட்டர், மத்தியானத்துல இருந்து சாயந்தரத்துக்குள்ள, ஏன்னா நைட்டு குடிச்சீங்கன்னா நைட் தூங்க முடியாது. அப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்குள்ள 2 லிட்டர் தண்ணி எப்படியாச்சும் மேக்சிமம் அட்லீஸ்ட் 2 லிட்டராவது குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி உங்க சாப்பாடுல புரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கோங்க. எவ்வளவு ஒரு ஒரு ஆள் எத்தனை கிலோ இருக்கிறோமோ அத்தனை கிராம். இப்ப நான் ஒரு 60 கிலோ 70 கிலோ இருக்கேன்னா 70 கிராம் புரோட்டீன் வேணும். ஏதாச்சும் ஒரு சுண்டலோ ஏதோ ஒண்ணு முட்டை அவிச்சு ஏதாவது ஒண்ணு உங்க பிள்ளைங்க சாப்பாட்டுலயும் உங்க சாப்பாட்டுலயும் புரோட்டீன் ஃபைபர் எல்லாம் இருக்கணும். அது செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்குல இருந்து நீங்க இதை வச்சுக்கோங்க. கீதா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஒரு சுண்டல் சாப்பிடணும், இல்லைன்னா ஒரு முட்டை சாப்பிடணும், 2 முட்டையாவது ஒரு நாளைக்கு ஒரு லேடி சாப்பிடணும். சுண்டல் எதுவுமே எடுத்துக்கலன்னா, ஒண்ணுமே எடுத்துக்கலன்னா. சோ உங்க உடம்ப பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம தப்பு தப்பா பண்ணிவிட்டு ஆண்டவரே இப்படி ஆயிப்போச்சு என் சரீரம், சரீரத்தை குறித்த ஞானம் இல்லாம, இல்ல மனுஷனை குறித்த ஞானம் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய நேரம் புலம்பிட்டு கிடப்போம். முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த காரியங்களையும் முகாந்திரம் இல்லாமல் உங்களை கேட்க வச்சிருக்க மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.